இந்த மனுஷனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. எந்த மனுஷனுக்கு? சிஎம் விஜயை தான் சொல்றேன். அருமையா அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. யாருக்கு? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். மெயினா திமுகவுக்கு. மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் ஸ்கொயருக்கு நல்லா அரசியல் பண்றதுக்கு, விஜய்க்கு மக்கள் கிட்ட இருக்கிற அந்த மவுசை இறக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த காவிரி ஆறு விஷயமா, இந்த மேகதாது அணை விஷயம். அது இப்போ கை நழுவி போயிடுச்சு. அப்போதான் உங்களுக்கு தோணி இருக்கும், இந்த மனுஷனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா சீதாராமையா பதவி விலகி அந்த இடத்துல டி சிவகுமார் வரும்போது முதல் விஷயமா அவர் என்ன சொன்னார்னு, இந்த மேகதாது அணை தான், அதை நான் கட்டாமல் விட மாட்டேன், ஃபர்ஸ்ட் வேலையே அங்கே மேகதாது அணைக்கான அந்த அடிக்கல் நாட்டு விழா தான் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான அரசியல் ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். எப்படியும் இவர் அந்த அணையை கட்டாமல் விட மாட்டார்ப்பா அப்படின்ற மாதிரி தான் கர்நாடகா மக்களும் அந்த மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேகதாது அணை கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சிக்கு இயற்கையே வேற விதமாக ஒரு பதில் ஒன்று சொல்லுது. மேகம் பொத்துக்கிட்டு மழை அப்படி அடிக்குது. கர்நாடகா, கேரளா இந்த ரெண்டு பக்கமும் சரியான மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி மேகம் பொத்துக்கிட்டு பெஞ்ச மழையில கர்நாடகாவில் இருக்கிற ஆற்றுலலாம் வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்குது. இப்போ டி சிவகுமார் ஒரு விஷயத்தை உணர்றாரு. நாம இயற்கைக்கு தடை போட்டு காவிரியில ஒரு அணை கட்டலாம் அப்படின்னு முடிவெடுத்தா, இல்லை இயற்கை யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்றத உணர்த்துற மாதிரி இந்த மழை எண்ணெய் இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் இருக்கிற அந்த கபனி அணை 8000 கன அடி தான் அது கொள்ளளவே. அதை இப்போ 10-12,000 அடிக்கு மேலே தண்ணி உயர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த அணையை திறந்து விடலை அப்படின்னா கர்நாடகாவில் பாதி இடம் அடிச்சுக்கிட்டு போயிடுமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இந்த அணையை மட்டும் நம்ம திறந்து விடலை அப்படின்னா கர்நாடகா வெள்ளத்தில் முழுகிடும் அப்படின்றத டி சிவகுமார் உணர்றாரு. அப்போதான் அவருக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. இயற்கை யாருக்கும் சொந்தம் இல்லை, இந்த தண்ணியை அணை போட்டு தடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் அவருக்கு புரியுது. உடனே அதை அவர் சொல்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்றாரு. கர்நாடகாவில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்கள் கிட்ட சொல்றாரு, இந்த அணையை நாம் இப்போ திறந்து விடலை அப்படின்னா அந்த தண்ணியில் நாம தான் அடிச்சுக்கிட்டு போவோம். அணை திறந்து விடலைன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அதை விட பல மடங்கு பாதிப்பு கர்நாடகாவுக்கு இந்த அணையை திறந்து விடலைன்னா இருக்கும் அப்படின்னு டி சிவகுமார் சொல்றாரு. கபனி அணையிலிருந்து 10,000 கன அடி தண்ணி திறந்து விடுறதுக்கு டி சிவகுமார் சம்மதிக்கிறார். தமிழ்நாட்டில் சம்பா சாகுபடி செஞ்சு நீர் கிடைக்காம பயிரெல்லாம் கருகிடுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா தண்ணீர் இப்போ கபனி ஆறிலிருந்து திறந்து விட்டுருக்கிறாங்க. 3500 கன அடி டெய்லி திறந்து விடுறதா இருந்த அந்த ஒரு தீர்மானத்தை தாண்டி இப்போ 10,000 அடி, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக தண்ணி இப்போ தமிழ்நாட்டு காவிரியிலையும் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 10,000 கன அடி தண்ணீர் திறந்து விடுறது அப்படின்றது ஓரளவுக்கு இந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கும். இருந்தாலும் இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறது கிடையாது. ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க பாருங்க தமிழ்நாட்டில். பாருங்க, விவசாயிகளுக்கு தண்ணீரே இல்லை, சிஎம் விஜய் ஏதாவது பேசுறாரா, வாயை திறக்கிறாரா அப்படின்னு அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த முக்கியமாக இந்த ஸ்டாலின் ஸ்கொயர், மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களுக்கு இவங்க நடத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த அரசியல் ஆட்டத்தில் இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ 10,000 கன அடி தண்ணி திறந்து விட்டாச்சு. பெருசாக இதை வச்சு இனிமேல் கொஞ்ச நாளைக்கு அரசியல் பண்ண முடியாது. என்னடா இது, கரூரை வச்சு இந்த ஆளை வீழ்த்தலான்னு பார்த்தா முடியல, த்ரிஷாவை வச்சு இந்த ஆளை வீழ்த்தலான்னு பார்த்தா முடியல, சரி எலெக்ஷன் டைம்லையாவது மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்து அதில் வீழ்த்தலான்னு பார்த்தா அதுவும் முடியல. இப்போ சரி ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மேகதாதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி இந்த ஆளுடைய அந்த செல்வாக்கை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா மழை இப்படி பொத்துக்கிட்டு பெஞ்சு அந்த பிளானும் இப்போ நாசமாக போச்சு. இந்த மனுஷனுக்கு உண்மையிலேயே எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அடுத்தது கொளத்தூரில் நம்ம ஸ்டாலின் ஐயா ஒருபோதும் தோக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அங்கே இவிஎம் குளறுபடி நடந்ததுனால மட்டும்தான் நம்ம ஸ்டாலின் ஐயா தோத்துருக்கிறாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி 14 இவிஎம்மை செக் பண்ணணும், அதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும் அப்படின்னு கொளத்தூரில் ஸ்டாலினுக்கு கொத்து பரோட்டாலாம் போடல, அங்கே ஏதோ சதிதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த இவிஎம்மை செக் பண்ணுற அந்த வேலை ஒன்று நடந்துகிட்டு இருந்தது இல்லையா? இப்போ அந்த இவிஎம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஜி சமீரன் ஐஏஎஸ் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் கமிஷனர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த இவிஎம்லையும் எந்த குளறுபடியும் நடக்கலை, ஏதோ ஒரு இவிஎம்ல மட்டும் ஸ்டிக்கர் தலைக்கீழ ஒட்டியிருக்காங்க, 1-2 விவிபேட்ல சின்ன பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கூட நாங்கள் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி அது என்ன பிரச்சனை அப்படின்றத காட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு திமுக காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இவிஎம் தொழில்நுட்பத்தை பற்றி நாங்கள் எழுப்பின கேள்விக்கு சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனையை நாங்கள் அணுகுவோம், தேவைன்னா நீதிமன்றத்தை நாங்கள் அணுகிக்கிறோம், நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிலாம் காட்ட வேண்டியதில்லை, இந்த இவிஎம்லாம் ஓப்பன் பண்ணி காட்ட வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க சொல்லி அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க. அதாவது எந்த பிரச்சனையும் இவிஎம்ல இல்லை. ஏன்னா 8500 ஓட்டில் தோத்துட்டு 85 ஓட்லையோ 850 ஓட்லையோ நம்ம ஸ்டாலின் ஐயா தோக்கல.
8500 ஓட்டில் தோத்துட்டு அதில் இவிஎம்ல குளறுபடி அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இவருடைய அந்த இமேஜை வந்து காப்பாற்றுறாங்களாம் இவங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா அங்கே தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது வந்து ஏதோ குளறுபடி தான் நடந்திருக்கு அப்படின்னு அந்த மக்களை நம்ப வைக்கிறாங்களாம். இப்போது இதை பற்றி இவங்களுடைய இந்த சேனல்லாம் இவங்களுக்குன்னு பேசுவாங்க பாருங்கள் சில சேனல், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா இவிஎம் குளறுபடி தான் அப்படி தான் இப்படி தான் இதை செக் பண்ண ஜி சமீரன் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் கமிஷனரே சொல்லியாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு, இந்த எலெக்ஷனில் எந்த குளறுபடியும் நடக்கலைங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் இந்த நியூஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, நாம் அளந்து விடுறதை தான் மக்கள் நம்புவாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு சில பேர் இருக்காங்க பாருங்கள், இவங்களுடைய சேனலை மட்டும் பார்க்குறவங்க, அவங்கள நம்ப வச்சிடலாம். ஸ்டாலின் ஐயாவுக்கு அங்கே கொத்து பரோட்டாலாம் போடல, அங்கே ஏதோ பிளாஸ்டிக் பரோட்டா போட்டிருக்கிறாங்க, அது வந்து பொய்யான பரோட்டா, நம்ம ஸ்டாலின் ஐயா தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக இந்த ஒரு இவிஎம் செக்கிங்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனையை தேட போகிறோம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போகிறோம். எது 85 ஓட்டில் தோக்கல ஐயா, நீங்கள் 8500 ஓட்டில் தோற்றுருக்கீங்க, அப்புறம் அதில் என்ன இவிஎம் அது இது ஒத்துக்கிட்டு போங்க. எந்த தோல்வியையும் ஒத்துக்கிற அந்த தைரியமும் அந்த மனசும் வேணும், அது உங்ககிட்ட இல்லை போல இருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி அப்படின்ற அந்த உண்மையை ஒத்துக்கிற அந்த ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் வரணும் ஸ்டாலின் ஐயா. அப்புறம் இந்த கோபி சுந்தர், இந்த பசங்க எம்எல்ஏ மார்க்கண்டேயனுடைய பையன் பேசுகிறத கொஞ்சம் கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க பாருங்கள், அதை தாங்க முடியாமல் அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் திமுக காரங்களுக்கெல்லாம் நாகரிகம்னா என்ன, எப்படி நாகரிகமாக பேசணும் அப்படின்றதெல்லாம் தெரியுது போல இருக்கு. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன் இவங்கெல்லாம் இன்னும் கேட்டால் முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ, இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க, மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவங்க, இவங்களுடைய பேச்செல்லாம் இவங்க கேட்டதில்லை போல இருக்கு. அநாகரிகத்தின் உச்சம் மார்க்கண்டேயன், அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் பேசுறது. அதுவும் இவங்களுக்குன்னு ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, எவ்வளவு நாகரிகமாக பேசுவார்ல, அவருடைய பேச்சை காது கொடுத்து கேட்க முடியுமா? தமிழ்நாட்டில் தமிழ் வளர்க்கும் திமுகவில் இப்படி ஒரு பேச்சாளர், தமிழ் அவ்வளோ சுத்தமாக தமிழில் இருக்கிற ஒரு கெட்ட வார்த்தையை வந்து விடமாட்டார் இவர். தமிழில் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குது அப்படின்னு யாருக்காவது தெரியல அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்கு போங்க, அவர் சொல்லிக் கொடுப்பார் எந்த மாதிரி பேசணும், எப்படி இந்த கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தணும், மேடையில் எப்படி இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி மக்களிடம் வந்து கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியாததான். திமுக காரங்களுக்கெல்லாம் மிமிக்ரின்னா என்னன்னு தெரியல போல இருக்கு. பல வருஷமாக இந்த பசங்க இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கட்சிக்காரங்களை செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது குறையா தெரியுது. அந்த பசங்க சாதாரணமாக ஒரு மிமிக்ரி பண்ணதையே உங்களால் தாங்கிக்க முடியலையே. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை, உங்கள் கட்சியில் இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஒருவேளை தாவேகாவுக்கு வந்து இல்லைன்னா அதிமுகவுக்கு போய் உங்கள் கட்சியை பற்றி அவரை பேச சொல்லுங்கள், அப்போ தெரியும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற அந்த அநாகரிகமான வார்த்தையெல்லாம் புனிதமான வார்த்தையை உங்கள் காதில் வந்து விழுது போல இருக்கு. அதனால் இந்த சின்ன பசங்க ஒரு மிமிக்ரி பண்ணால் அதை கூட உங்களால் தாங்கிக்க முடியல. இந்த திமுக காரங்கள்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது, நீங்கள்லாம் அரசர்களாகவே இருக்கிறதுக்காகவே அரசியலுக்கு வந்திருக்கீங்க. உங்களை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, அப்படி தானே?